இந்த முறை தேர்தலில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிற ஒரு விஷயம் திரு விஜய் அவர்களால் உருவாகுது. அப்போ அவருடைய பிறந்த தேதி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது எண்கணித ரீதியாக ஒரே ஒரு நம்பர் இரும்பும் காந்தமும் போல ஒன்றோட ஒன்று ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 and 4 காம்பினேஷன். இந்த 1 and 4 காம்பினேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும். அப்போ இந்த 4 அப்படிங்கிறது பிறந்த தேதியாகவும் வரலாம், கூட்டு எண்ணாகவும் வரலாம். எந்த இடத்துல வந்தாலும் அது 1ஆம் எண்ணுக்கு நல்ல சாதகமான பலன்களை தரும். ஏற்கனவே பார்த்துட்டோம், தேர்தல் நடக்கக்கூடிய நாளினுடைய கூட்டுத்தொகை 1ஆம் எண் தான் வந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியை பார்க்கும் பொழுது 22ஆம் தேதி வருகிறது, 4ஆம் எண். 2 + 2 4. அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்ணே வருது. 22/6/1974 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பாருங்கள், 4ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது வெரி வெரி க்ளோஸ் அட்டாச்சு டு த டோட்டல் ஆஃப் த எலெக்ஷன் டேட். ஸோ அந்த எலெக்ஷன் டேட்டோடைய தன்மைங்கிறது மிக சாதகமாகவே இருக்கிறது. மற்ற இரு தலைவர்களுக்குமே பொருந்தி போவதாக இருந்தாலும் நம்ம மெஜாரிட்டியாக எது வருதுங்கிறத தானே நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை தேர்தல் நடக்கக்கூடிய நாளே பார்த்தீங்கன்னா இந்த புத ஆதித்ய யோகத்தில் நடக்கிறது. புதன்கிறது 23ஐ குறிக்குது. ஆதித்யன்னு சொல்லக்கூடியது 1ஆம் எண், சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியன்கிறது ஆட்சி, அதிகாரம், அரசன், தலைவன், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான் ஒன்று. மிக சரியான தங்களுக்கான தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள், தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். காரணம், உள்ளுணர்வாகவே அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான நபருக்கு தான் நம்ம வாக்கு செலுத்த போகிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வாக்கு செலுத்தக்கூடிய சாவடிக்கு அவங்க செல்வாங்கங்கிறத எடுத்துக்கலாம். முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை தேர்தலில் மிக அதிகமான உச்சபட்ச வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது இருக்க போகிறது. இது உறுதியாக நடக்கும். காரணம், அந்த 23ம் சரி, அந்த தேர்தல் நாளினுடைய கூட்டுத்தொகையான 1ஆம் எண்ணும் அந்த அளவுக்கு ஒரு காந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வரும். அப்போ யாருக்கு அது மிக சரியான சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது 3 தலைவர்களுக்குமே அந்த சூரியனுடைய ஆதிக்கமும் தேர்தல் நாளோட ஒத்து போவது கண்கூடாக தெரிந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு எட்ஜ் கூடுதலாகவே இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது.